வணக்கம். நான் உங்களுடைய டாக்டர் அகிலாண்ட பாரதி. இன்றைக்கி நான் உங்களுக்கு கோடனின் கொடை அப்படிங்கிற வரலாற்று புதினத்தை பற்றி சொல்ல போகிறேன். அது ஜெயா சிங்காரவேலு எழுதினது. இது அவங்க எழுதும்போது நானும் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தேன். அப்போ 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிறுபானாற்றுப்படை, அந்த 3ஆம் நூற்றாண்டை பற்றி கூறக்கூடிய ஒரு இலக்கியமான சிறுபானாற்றுப்படையை பற்றி தான் அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த நாவலை அவங்க எழுதியிருக்காங்க. சிறுபானாற்றுப்படையும் பெரும்பானாற்றுப்படையும் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப சிறப்பான இடம். வேறு எந்த இலக்கியத்திலையாவது, மொழியுடைய இலக்கியத்திலையாவது இதே மாதிரி ஆற்றுப்படை அப்படிங்கிற வகையில் இலக்கியங்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அதாவது பாணர்கள் பாடல் பாடிக்கிட்டே போகிறாங்க. அவங்க எப்பயுமே வறுமையில் தான் இருக்காங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்குன்னே, அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்குன்னே, நிறைய கொடைகள் தானங்கள் கொடுக்கறதுக்குன்னே பல மன்னர்கள் இருக்காங்க. இந்த மன்னன்கிட்ட போ, அவன் உன்னுடைய வறுமையை களைந்து உன்னை செல்வ நிலைக்கு எடுத்து செல்வான் அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த ஆற்றுப்படை நூல்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனாருங்கிறது எழுதுனது. அதை அடிப்படையாக வச்சு ஜெயா சிங்காரவேலு எழுதியிருக்காங்க. இதில் நல்லினி அப்படிங்கிறவ தான் நம்ம கதையோட நாயகி. இசை குடும்பத்தில் பிறந்தவள். இசையும் வறுமையும் சேர்ந்தே இருக்கிறது. கிராமத்தில் அவளுடைய பள்ளியில் சில மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களும் வாழ்க்கையில் இசையால் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த இசை நடனம் பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது. கோடன் அப்படிங்கிற நல்லிய கோடன்கிற மன்னனை பற்றி தான் பாட்டுடை தலைவனாக கொண்டு தான் இந்த நூல் இயற்றப்பட்டிருக்கு. அவனுக்கு முன்னால் வாழ்ந்த வள்ளல்கள் பற்றி எல்லா குறிப்புகளுமே நூலில் இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, அவள் வறுமை நிலையில் தனக்கு கிடைக்கவிருந்த நல்ல மன வாழ்க்கையை ஊருக்குள்ளே சந்தோஷமாக மற்ற பெண்களை மாதிரி இல்லாமல் தனித்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய லட்சியத்தை நோக்கி பயணப்படணும்னு பயணப்படுறா. கோடன் அந்த கோடன் அப்படிங்கிற மன்னனை நோக்கி போகிற வழியில் அவங்க சந்திக்கிற இடர்பாடுகள், அங்கே சந்திக்கிற மக்கள், அதெல்லாம் ரொம்ப சுவையாக சொல்லியிருக்காங்க. கூடவே வறுமையில் வாடுற மக்கள், அவங்களுடைய வறுமையிலும் செம்மையாக இருக்கக்கூடிய அவங்க நல்ல குணம், அவங்களுக்கு என்னென்ன விதத்துலலாம் இவ உதவுறா அப்படின்னு போகிறா அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் மன்னனை சந்தித்து நிறைய பரிசில் பெற்று திரும்பி வராங்க. வர்ற வழியில் அந்த பரிசில்களை தங்களுக்கானதாக மட்டும் வச்சுக்காம வழியில் அவங்க சந்தித்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே வராங்க. இதுவும் இந்த ஆற்றுப்படை நூல்களில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயம். அதை மிக அருமையாக ஜெயா சிங்காரவேலு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு பயணத்துடன் நல்லினியுடைய பயணம் முடிவடைந்து விடவில்லை. அடுத்து அந்த மன்னனின் மகளோட நட்பாகிறா, மன்னனின் மகனோட அறிமுகமாகிறா. அடுத்தும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிது. அதையும் அதாவது வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதையும் அவள் மறுதளிச்சுட்டு அவள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கதை மூலமாக மிகச்சிறப்பான நாவல். கொஞ்சம் தத்துவார்த்தமான வசனங்கள், இனிமையான காதல் மொழிகள், இயற்கை குறித்த வர்ணனை எல்லாமே நமக்கு இந்த நூலில் கிடைக்கிது. கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் கோடனின் கொடை. வானதி பதிப்பகம் சார்பாக காளியம்மை ஆச்சி அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் 48 நூல்கள் வெளியாகின்றன சென்னை புத்தக கண்காட்சியில். அதில் ஒன்று கோடனின் கொடை. நன்றி, வணக்கம்.